இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த கேள்விக்கான பதில். அதாவது நம்மளுடைய நம்பர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோன்றது வந்து எப்பவுமே அமைய போகுது. சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இன்ஜின் ஆயில் அப்படின்றது வந்து எந்த பிராண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எது யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கான கமெண்ட் அப்படின்றது வந்துருக்கு. அதாவது இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரேடில் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து சிம்பிளாக ஒரே வீடியோவில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அது நிறைய டைப்ஸ் இருக்குது. மினரல் ஆயில், செமி சிந்தட்டிக்கு, சிந்தட்டிக்கு அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்குது. கிரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10W30, 20W50, 20W40, இது மாதிரி நிறைய கிரேட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பெரிய டீட்டெயிலாக வீடியோ பேசலாம். ஆனால் ஜென்ரலாக ஓவராலாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து 100cc பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன பிராண்டில் வந்து நீங்கள் வந்து ஆயில் எடுக்கலாம் அப்படின்னா, எல்ஃபில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா கேஸ்ட்ரால் எடுக்கலாம். நீங்கள் 100cc பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 20W40 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு எந்த விதமான இன்ஜினில் பிரச்சனையுமே வச்சது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நான் ஆயில் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். மெக்கானிக்குமே அதான் சொல்கிறாங்க, எல்லா மெக்கானிக்குமே வந்து ஒவ்வொரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து 100cc பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்ஃப் இல்லாட்ட கேஸ்ட்ரால் 20W40 யூஸ் பண்ணுங்கள். 2000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் சேஞ்ச் அப்படின்றது பண்ணிடுங்க. சரி ப்ரோ, என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் மினரல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செமி சிந்தட்டிக் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. செமி சிந்தட்டிக் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸுன்றது இருக்காது. ஒரு 70 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் அளவு டிஃப்ரென்சஸ் அப்படின்றது வரும். ஆனால் நீங்கள் வந்து செமி சிந்தட்டிக் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மினரல் கம்பேர் பண்ணுறப்ப செமி சிந்தட்டிக் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ 150cc மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 150cc மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, மோட்டல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மோட்டல் வந்து நல்ல பிராண்டு தான். ஒரு 150cc மேலே போயிட்டோம், 200cc, 250, 390cc டியூக்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மோட்டல் யூஸ் பண்ணலாம். மோட்டலில் வந்து 20W50 யூஸ் பண்ணலாம். அது ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 6000 கிலோமீட்டர் இல்லை 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணாலே போதுமானது தான். ஸோ 20W50 ஃபுல்லி சிந்தட்டிக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 100cc பைக் தான் வந்து மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய பைக்குமே அதுதான். இப்போ 100cc பைக்னு எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, ஹீரோ பேஷன் ப்ரோ, ஹோண்டா சிபி ஷைனு, இந்த மாதிரி பைக்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி சேல்ஸ் ஆகக்கூடிய பைக்குக்கு வந்து 20W40, 20W50 யூஸ் பண்ணலாம். செமி சிந்தட்டிக்கு அப்படி இல்லை அப்படின்னா மினரல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம், யார் என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது விஷயம் புரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லை நான் ஏதாவது விஷயங்களை பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இது ஆயில் பற்றி இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இருக்கக்கூடிய டவுட்ஸ் ரொம்ப பேசிக்கான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா டவுட்ஸுமே வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட்டு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுதோ அவ்வளோ விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பைக்கை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் பல வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் வருது, அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க. பை.